Hi friends, welcome back to our channel. Today recipe cookie in cupcake. வெளியே கிறிஸ்பியான குக்கி உள்ள சாஃப்டான cupcake. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் சுகர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா க்ரீமியாக வர மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். மொத்தமாக விட்டிங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக விட்டிங்கன்னா நல்லா க்ரீம் டெக்ஸ்டருக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிப் பண்ணுங்கள். ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதேமாரி ஒரு ராப்பிங் ஷீட்லேயோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர்லேயோ நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ரோல் பண்ணி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சைட்ஸ் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நம்ம கப் கேக் செய்ய போகிறோம். இதில் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 எக்கில் நீங்கள் ஒயிட் தனியாக யோக் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. முட்டை வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துங்க. இப்போ எக் ஒயிட் தனியாக எடுத்துருங்க. அதில் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட்ரு வச்சும் பீட் பண்ணலாம், இல்லைன்னா விஸ்க் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இடையிடையே சுகர் 1.5 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். சாஃப்ட் பீக் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. அதுலேயும் 1.5 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பீட்டர் தேவையில்லை, விஸ்க் வச்சு அடித்தாலே போதும்.
நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 20 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பால் 15 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வெனிலா ட்ராப்ஸ் 1 டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கப் கேக் பண்ணுறதுக்கு 1/3 கப் ஆஃப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/3னா 5 டேபிள் ஸ்பூன் வரும். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிப் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ஸ்மூத் பேட்டருக்கு நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ இதில் அடித்து வச்ச எக் ஒயிட் விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீமை உடைக்காமல் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் கப் கேக் ட்ரேயில் விட்டுக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் லைனரில் ஃபில் பண்ணிக்கலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் ஓவன் இல்லாமல் கடாயில் கூட பேக் பண்ணிக்கலாம். பேப்பர் கப் யூஸ் பண்ணி நான் கேரட் மஃபினுக்கு இதே ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. கடாயில் பேக் பண்ணுறதா இருந்தால் 35 மினிட்ஸ் இதுக்கு பேக் பண்ணுவோம், லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து மாவை வெளியே எடுத்துக்கோங்க. நல்லா செட் ஆகிருக்கும். வெளியே எடுத்து ஒர்க்கு கூட ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு குக்கி கட்டர் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டீல் டப்பாவில் உள்ள மூடி எடுத்து இதேமாரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் வந்து சைஸ் வந்து கப் கேக்கோட அவுட்டர் லைன் சைஸுக்கு மேட்ச் ஆகணும். இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் கப் கேக்கு மேலே இந்த பேட்டர் ஊற்றிருக்கீங்கல்ல, அதுக்கு மேலே இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரோல் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை 160 டிகிரி 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எதுவும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.